இயேசு நல்லவர். பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். வாய் திறந்து. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். எங்களை முழுவதும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நாம் நம்முடைய பகுதியில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் எல்லா குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் குடிப்பழக்கங்கள், எங்கே பார்த்தாலும் சூதாட்டங்கள், எங்கே பார்த்தாலும் பலவிதமான பாவங்கள் பெருகி பாவங்களிலும் அநியாயத்திலும் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான நிலையில் போகிறதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். நம்முடைய மக்கள் கடவுளுடைய ஆறுதலையும் ஆசியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல இருள் இருக்கிறது. இருள் போகணும்னா என்ன செய்யணும்? விளக்கு ஏற்றினால் அங்கே இருள் போகும். பிரைஸ் தி லார்ட். அதே போல நாம் ஜெபத்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபிக்க ஜெபிக்க எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளிலே நான் தியானத்திற்காக இந்த 7 நாட்களும் நாம் ஒரு வசனத்திலிருந்து ஆண்டவருடைய தொடுதலையும் அவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பதையும் கண்டுபிடிக்கும்படி சிநேகத்தோடு அழைக்கிறேன். வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். தயவு செய்து யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஊழியம் புரிவது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்கள் இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். கைகளை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களித்த பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஏழ்மைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள் இவைகளெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு அநேக குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல குடிசை வீடுகள், அப்படிதானே? ஒரு காலத்துல நம்ம வீடுகளை நம்மளே நல்ல கற்பனைகள் பண்ண வேண்டாம், நம்மளே சிந்தித்து பார்த்தா நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வருமானம் வயிற்றுக்கும் வாய்க்கும் கூட காணாத காலமா இருந்தது. அப்படிதானமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வீடு, நம்முடைய வருமானம் எல்லாமே ஒரு காலத்துல ஏழ்மையும் கஷ்டமும் பலவிதமான நெருக்கடியும் துன்பம் நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல முன்னேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல லட்சக்கணக்கான கோடியை கூட போட்டு வீடுகள் கட்டி இருக்கிறவர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நல்ல மாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நல்ல வருமானம், சம்பளம், எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நன்மையும் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார்.
ஆனா அன்று இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க 430 ஆண்டுகள் அடிமையா இருந்து அவர்கள் மோசேயின் வழியாக 40 ஆண்டுகள் பாலைவனத்துல சுத்தி திரிஞ்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 ஆண்டு பாலைவனத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு அவர்கள் ஆண்டவருடைய வாக்களித்த அந்த தேசத்துக்குள்ள வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வரும் பொழுது யோசுவா சொல்றாரு, நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? நீங்களே முடிவெடுங்க. எப்படி முடிவெடுக்கணும்? உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் கடவுளாகிய ஆண்டவரை விட்டுட்டு எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு சாமியை தேடிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம கிறிஸ்தவங்க தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். கிறிஸ்தவங்க தான், ஆனா கிறிஸ்தவங்க தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு ஒரு தூத்துக்குடி டவுன்ல போய் ஜெப கூட்டத்தை முடிக்கும் பொழுது காலையில் போகும்போதே பார்க்குறேன், எல்லா மண்டபமும் ஃபுல் ஆயிட்டு, எல்லா மண்டபமும் ஃபுல், எங்க பார்த்தாலும். அப்போ எல்லா இடமும் என்னப்பா இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஏங்க தெரியாத அவங்களுக்கு புரட்டாசி பிறக்க போகுதுங்க. என்ன பிறக்க போகுது? இந்த மாசத்துக்கு இந்த ஒரு மாசம் எல்லாருக்கும் லீவு. கல்யாணம் என்ன செய்ய மாட்டாங்களாம், எதுவும் ஃபங்க்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க போல. அல்லேலூயா. உங்க கழுத்துல சிலுவை தொங்குது. உங்க பேர் என்னங்க? சோஸ்பின்னு, மேரி, சோசப்பு எல்லாம் இருக்குது. ஆனா இயேசு இருக்காரா கிறிஸ்தவ வாழ்க்கையில? ஆடி மாசம்னா நற்செய்தி கூட்டம் நல்லா வைக்கலாம். ஏன்? கூட்டம் நல்லா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், அந்த சகோதரர் சொன்னாரு, பிரதர் இன்னைக்கு இவ்வளவு முகூர்த்தம் எல்லா இடத்துல எல்லாம். ஏன்? நம்ம ஆட்கள் அதில் விதிவிலக்கு இல்லை பிரதர். ஏன்? நானும் நட்சத்திரத்தை நம்புறமே தவிர ஆண்டவர் என்ன செய்யல? நம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா 4 நட்சத்திரத்தை நம்புறீங்களா? அது அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரியும். நீங்க எதை நம்புறீங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால நிற்கும் போது அதுக்கு பதில் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசுவாவும் சொல்றாரு, ஏன்னா நீங்க மோசே கூட நடந்து வந்த காலத்துல நான் எல்லாத்தையும் பார்த்தேன். எப்படி பொற்கன்று குட்டியை செஞ்சீங்க, அதுக்கு முன்னால விழுந்தீங்க, போன இடத்துல எல்லாம் எதையாவது என்ன செஞ்சீங்க, இதுதான் கடவுள், இதுதான் எங்களை விடுவிக்கும்னு நீங்க நம்புனீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க இப்போ ஒரு முடிவு பண்ணுங்க. என்னது? உங்கள் மூதாதையருடைய தெய்வங்கள் அப்படிங்கிறத நீங்க வழிபட போறீங்களா, இல்லைன்னா உங்களை வழி நடத்தி இந்த கானானுக்குள்ள கொண்டு வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட போகிறீர்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த கேள்வியை கேட்டுட்டு யோசுவா ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் தெரியுமா? நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா நான் என்ன செய்ய போறேன்? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு பிரியமானவர்களே, பெரும் திரளான கூட்டம் இருக்கிற ஒரு ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற நமக்குள்ள ஒரு உறுதி வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். என்ன தெரியுமா? எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு ஒரு மனநிலைமை இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவங்கவங்க விருப்பத்தை பொறுத்து. ஆனால் நானும் என் குடும்பத்தாரும் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தில் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்திலே நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், ஆண்டவரையே ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை, நான் மட்டுமல்ல என் குடும்பமும் ஆண்டவருக்கு சொந்தமாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தயவு செய்து இணை சட்டம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். உபாகமம் 10:12 வாசிங்கம்மா. எனவே இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு
உங்கள் கடவுளாய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு இன்று கற்பிக்கிற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுமே என்பதன்றி அவர் உங்களிடம் வேறு என்ன கேட்கிறார்? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் உங்கள்ட்ட என்னங்க கேட்கிறாரு? ஒரு 4 ஆடு 4 மாடு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு? நல்ல நான் சமீபத்தில் ஒரு திருவிழா தயாரிப்புக்கு போயிருந்தேன். அப்போ அந்த திருவிழா தயாரிப்புக்கு போயிருந்த பொழுது அந்த திருவிழாவில் உள்ள எஸ்டிமேட் அவங்க போட்டிருக்க அந்த எஸ்டிமேட் மட்டும் இல்லை, அவங்க செலவழிக்கிற செலவு சொன்னாங்க. ஒரு போன ஆண்டு மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு வெடி விட்டாங்களாம். எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 5 லட்சம். ஒரு நாள் விட்ட வெடி மட்டும் 5 லட்சம். இப்போ இந்த வருஷம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். என்ன முடிவு? ஃபாதர் ரொம்ப வேதனைப்பட்டார். 10 லட்சம் ரூபாய்க்கு வெடி போடணும். ஒரு திருவிழா, வெடி திருவிழா, அது பேர். ஒரு வண்டி ஃபுல்லாக கொண்டு வந்து என்ன செய்கிறது? போட்டுக்கிட்டே இருக்க வண்டி தான். எதுக்கு? இயேசுவும் மாதாவும் சூசேப்பரும் அதில் வந்து அமர்ந்து என்ன வெடியப்பா, என்ன சொக்கப்பான கொளுத்துறானுங்கப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அப்படிதானே? சொல்லுங்க. இன்னைக்கு வெளியே இருக்கிற எல்லா ஆடம்பரமும் வெளியே செய்கிற எல்லா காரியங்களும் யாருக்காக? கடவுளுக்காகவா உங்களுக்காகவா? சொல்லுங்க. கடவுளுக்காகவா உங்களுக்காகவா? உங்களுக்காக. உங்க பார்வையில் எல்லாம் சரியா ரொம்ப பார்க்க பிரம்மாண்டமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் நம்முடைய மனநிலைக்கு தக்கபடித்தான் நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுங்க. நம்முடைய மனநிலைக்கு தக்கபடி நமக்கு ஏத்த மாதிரி அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், அந்த ஃபாதர் சொல்றாரு, நான் சொல்லி பார்க்குறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு வெடி விடுறதுக்கு பதிலாக ஒரு 5 ஏழைகளுக்கு வீடு கட்டி, சொல்லுங்க, ஒரு 5 ஏழை நம்ம பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு சீட்டு குலுக்கி போட்டு, எத்தனையோ பேர் குடிசை வீட்டில், அந்த பங்களே நான் போனேன். குடிசை வீடு இருக்கு, எத்தனையோ பேர் கைமண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பரிதாபமான நிலைமை இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு நாம ஏன் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்கூடாதா? ஆனால் அதை கேட்கறதுக்கு யாரும் முன் வரல, மனசு இல்லை. அவங்க நினைக்கிறது என்னது? அவங்க நினைக்கிறது வெறும் வெளி ஆடம்பரங்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனையை விட்டுட்டு இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, நமக்கு ஏத்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் செய்யறது போல நாம என்ன செய்யறோம்? வெளி ஆடம்பரங்களை பெருக்கிக் கொண்டோமே அன்றி ஆண்டவருக்குரியதை நாம் தேடுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்குரியதை தேடாம நம்ம யாருக்குரியதை தேடுறோம்? உலகத்தில் உள்ள மற்றவர்கள் செய்வது போல நாமும் வெறும் கண்ணுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு வெளியே இருக்கிற அநேக காரியங்களை தேடிக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்? அதனால தான் அந்த வசனத்தினுடைய கருப்பொருளை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்கிறார்? ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? சொல்லுங்க அல்லேலூயா. மாதாவும் புனிதர்களும் இயேசு ஆண்டவரும் நம்மகிட்ட வந்து வேற ஏதாவது எதிர்பார்க்காங்களா?
சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உண்மையாகவே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் உண்மையான தெய்வத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். உண்மையான ஒரே இறைவனாகிய நம் கடவுளை நாம் தேட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்க வேண்டும் என்பதை அன்றி வேறு எதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் பொன்னையும் பொருளையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. முழு இருதயத்தோடு நீங்க அவரை அன்பு செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பாரு? நீ முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க தயவு செய்து. மத்தேயு நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் நீங்க 8ல இருந்து 10 வரை வாசிங்கன்னா அதுல ஒரு சம்பவத்தை சொல்றேன், நல்லா கவனிக்கணும். நாம் கடவுளை விட்டு வெளியிருக்கிற அநேக காரியங்களை பிடிச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானுக்கு உள்ள சாத்தானுடைய டெக்னிக் என்னன்னா, நீ கடவுளை மட்டும் வழிபடுற கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மட்டும் வழிபடுற கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதனால தான் அந்த வசனத்தை பாருங்க. நீங்க முதல்ல வாசித்தீங்கல்ல, இணைச்சட்டம் 11ல 10ல 12, கடவுள் இஸ்ரவேலரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் அனைத்து வழிகளும் நடந்து முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவருக்கு பணிபுரியணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, முழு இருதயத்தோட முழு இருதயத்தோட ஆண்டவரை வழிபடணும். நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, முழு இருதயத்தோட நீங்க ஆண்டவரை வழிபடணும். எப்படி வழிபடணும்? வெறும் அடையாளங்களோடு அல்ல, வெறும் உலக பகட்டோடு அல்ல, வெறும் உலகத்தினுடைய ஷோ போட்டுக்கிட்டு வாழ்ற கிறிஸ்தவனா வாழாத. அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியே உள்ள வெறும் ஆடம்பரங்களை வைத்து நீங்களும் நானும் கடவுளை வழிபடவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்களேன், சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிச்சானா? சோதித்தான். முதல்ல சொன்னான் கல்லை எடுத்து அப்பமாக்கு. ரெண்டாவது சொன்னா மேல இருந்து கீழே குதியும். மூணாவது கொடுக்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீ ஒண்ணே ஒண்ணு செய். என்னது? என்னை தண்டனிட்டு ஆராதித்து விடு. நீ பாருங்களேன், உலகத்தினுடைய காசு பணம் உலகத்தினுடைய செல்வாக்குக்காக மனிதன் இயேசுவை விட்டுட்டு சாத்தானை போய் வழிபடுகிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் பாருங்க, எங்க ஊர்ல எங்க பகுதிகளில் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் பெருகிவிட்டது. என்னையான்னா, கிறிஸ்தவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ஆனா வீட்டுக்கு மந்திரவாதிகள் வந்து என்ன செய்யறாங்க சொல்லுங்க? மந்திரவாதங்களை பில்லி சூனியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் தொழிலுக்காக வியாபாரத்துக்காக எல்லாத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் அவர்கள் தீமைகளை தேடி போகிறார்கள். நீங்க நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் இயேசுவை பார்த்து சாத்தான் சொன்னா, நீ என்னை வணங்கினால் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். அப்போ சாத்தான் என்ன செய்வான்? நீங்கள் நினைக்கிறீங்க நம்முடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு எத்தனையோ விதமான உலக பிரகாரமான பாவ வழிகளெல்லாம் தேர்ந்து கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு போட்டில் 40 லட்சம் ரூபாய்க்கு பாடு வந்துச்சு. சுருக்கும்படி போனாங்களாம். ஏதோ எங்கேயோ போய் எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொண்டு போய் கடலில் போட்டாங்களாம். அதில் கடலுக்கு போனவர் சொல்கிறாரு, அவ்வளவுதான் வலை அப்படியே சுருக்கி அப்படி பிடிக்கிறதுல 40 லட்சம் ரூபா. நீங்கள் எல்லாம் பண்ணலாம். நீங்கள் மீனை பிடிக்கலாம், வீட்டை கட்டலாம், வசதியாக வாழலாம். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவருக்கு வலிமை இல்லை வல்லமை இல்லைன்னு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் தருகிறது நிலைக்கும், சாத்தான் தர்றது உன் குடும்பத்தில் அப்படியே கருவறுத்துட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில சாத்தானை வைத்து நீ ஆசீர்வாதத்தை தேடலாம் நினைச்சன்னா, ஒரு நாள்
உன்னுடைய வாழ்க்கையில நீ நிற்கிற இடம் பரிதாபமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? கடவுளை தேடக்கூடிய அந்த கதவு அடைக்கப்பட்டு விடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொன்னா நீ என்ன பணிஞ்சுக்கொள், இயேசுவை பார்த்து சொன்னா நீ பணிந்து கொள், எல்லாவற்றையும் உனக்கு தர்றேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க அந்த 10வது வசனத்தை படிங்க பாப்போம். அப்போது இயேசு அதனை பார்த்து சாத்தானை பார்த்து அகன்று போ சாத்தானே, அகன்று போ சாத்தானே, கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி. நல்ல கவனிமா, இந்த பாடத்தை புரிஞ்சுக்கோ. நமக்கு இது மட்டும் நிறைய நேரங்கள்ல இந்த வசனங்கள் தெரியாதனால தான் பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் சொன்னா நீ என்ன வழிபட்டா எல்லாம் உனக்கு கிடைக்கும். உன் வீட்டில் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாரு. உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரை நம்பாம மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், புது வீடு கட்டுகிறவர்களே, ஆண்டவரை விட்டுட்டு 4 நட்சத்திரம், ஜோசியம், ஜாதகம், வாஸ்து சாஸ்திரம், ஒருவேளை பூசணிக்காய், ஒருவேளை குரங்கு பொம்மை, என்ன எண்ணத்தெல்லாமோ போட்டு வச்சுட்டு நீ இதெல்லாம் நம்பிட்டு நீ ஆண்டவரை தேடுவன்னா நீ உன்னை ஏமாத்திக்கிற, உன் ஆசீர்வாதத்தை அவன் இழக்கிற. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்ப பாருங்க, சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி. யாரை வணங்கணும்? கடவுளாகிய ஆண்டவரை. நல்ல சொல்லு, யாரை வழிபடணும்? உன் கடவுளாகிய ஆண்டவரை. சகோதரனே, சகோதரியே, நீ யாரை வழிபடணும்? கடவுளாகிய ஆண்டவரை. இந்த உலகத்துல நீ ஆராதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் யாரு? நற்கருணையிலே உனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி ஜீவனுள்ள தேவனாய் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நீ ஆராதிக்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யாரை ஆராதிக்கணும்? நீ யாரை வழிபடணும்? திரும்ப படிங்கம்மா. உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். அவர் ஒருவருக்கே பணி செய். யாருக்கு பணி செய்யணும்? ஆண்டவர். யாருக்கு உன் குடும்பம் சொந்தம்? ஆண்டவருக்கு. யாருக்கு உன்னுடைய ஊர் சொந்தம்? ஆண்டவருக்கு. குடிவெறிக்கா? ஆண்டவருக்கு. பாவத்திற்கா? அக்கிரமத்திற்கா? அநீதிக்கா? இயேசுவுக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊர் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். இந்த ஊரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு தரிசனம் இல்லைன்னா சவேரியார் இங்க வந்திருப்பாரா? கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய ஊரையும் நம்முடைய ஜனங்களையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு கிருபை உள்ள, அவருடைய இரக்கம் உள்ள தரிசனம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, முழு இருதயத்தோட உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும்? வணங்கி அவருக்கு நீ பணிபுரியணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நீ ஊழியம் செய்யணும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே ஒன்றாய் சேர்ந்திருக்கிற நோக்கம் என்னன்னா, நான் மட்டும் இல்ல, நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும் மட்டும் இல்ல, நானும் என் தெருமக்களும், நானும் என் தெருமக்களும் இல்ல, என் ஊர் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாகணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியில் அமர்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த சப்தத்தை கேட்கிற மகனே, மகளே, இயேசு உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீயும் உன் குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? ஏன் அப்படி சொன்னார்னா, நான் வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோசுவாவுடைய புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் வாசிக்கிற வசனங்களை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, இஸ்ரவேலின் கடவுளாய் ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் தாங்க கூறுறாரு. நல்ல கவனிங்க. முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோரின் தந்தை தேராகு உட்பட உங்கள் மூதாதையர்
நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய அப்பா, அவருடைய காலத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன செஞ்ச ஆபிரகாமனா தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். அவருடைய தகப்பனார் என்ன பண்றாருன்னா ஆண்டவரை வழிபடல, எதையெல்லாம் வழிபட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த வாசனத்தை நீங்க கேட்கும்போது கவனமாக இருங்க. இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்க இருதயத்தில் தேவனுடைய அக்கினி பற்றி எரியட்டும். இப்ப அவர் சொல்றாரு, நதிக்கு அப்பால் ஆண்டவர் இல்ல, அந்நிய தெய்வங்களை வழிபட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க தயவு செய்து நீங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 4ஆம் வசனம், ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன், ஏசாவுக்கு சேபேர் மலையை உடைமையாக அளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்தில் மோசே ஆரோனை ஆண்டவர் காண்பித்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்த பாதைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? விடுதலையை பெற்றாங்க, எல்லாத்தையும் பெற்றாங்க. எல்லாம் பெற்றுவிட்டு 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள், கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கிறீர்கள், நீங்கள் நடாத திராட்சை ஒலிவத் தோட்டங்களின் பயனை நுகர்கிறீர்கள், இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவை. கை தட்டுங்க பாப்போம். நீங்க உன் மகன் கப்பல்ல போறான், உங்க வீட்டுக்காரர் கப்பல்ல இருக்கிறாரு, 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, 5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, எவ்வளவு நாள் வாங்கட்டும். கடலுக்கு போறீங்க, ஆண்டவர் மீன்பாடு தர்றாரு, எல்லாம் தர்றாரு. ஆனா இதெல்லாம் யார் தந்தது? சொல்லுங்க, இதெல்லாம் யார் தந்தது? தேவன் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றிருக்கிற எல்லாம் யார் கொடுத்தது? ஆனா இதெல்லாத்தையும் வாங்கின நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாத்தையும் கொடுத்தவரை ஆராதிக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வாழ வைக்கிற தெய்வத்தை நீங்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சிஸ்டர், பிரதர், சகோதர சகோதரிகள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை நீங்க வழிபடணும், ஆண்டவரை நீங்க ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. இந்த இவ்வளவு தூரம் நன்மை செய்த தேவனை நீங்கள் ஆராதிங்க. 14 சொல்றா பாருங்க, ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்க, உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை. நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை. நல்ல வாயத்தார் சொல்லுங்க, ஆண்டவரை உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் செய்யுங்க, உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை வழிபடாதீங்க, தேடாதீங்க, உங்க சிந்தனையில கூட அதற்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எங்க அப்பத்தா சொன்னா, எங்க பெரியாத்தா சொன்னான்னு சொல்லி என்ன செய்யாத, எதுக்கு முன்னாலே அது போய் சொல்லுங்க, நிக்காத. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் மூதாதையர் வழிபட்ட அந்த வழிபாடுகளை எல்லாம் என்ன செய்யுங்க, நீ விட்டுட்டு ஆண்டவரை தேட ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த பகுதி மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு சொல்றார், படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக, ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தேடுங்க? ஆண்டவரை தேடுங்க. நீங்க உலகத்தில் உள்ள மனுஷன், எல்லா மனிதனும் என்ன செய்யறான்? உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தேடுறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனங்களை சொல்லியிருப்பார், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்பதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது நீ என்ன செய்யணும்னா, ஆண்டவரை தேடு, அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருக்கு ஏற்புடையதை தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவரை தேட மாட்டோம்,
ஆண்டவருக்குள் நம்ம மகிழ்ச்சி அடைகிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தியில 12 நீங்க பரவ எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தியில 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உவமை சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு செல்வந்தன் இருந்தான், அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் என்ன சொன்னான்? எல்லாத்தையும் இடிப்பேன், பெருசா கட்டுவேன், எல்லாம் சேர்த்து வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் என்ன சொன்னாலும் தெரியுமா? தன் ஆத்துமாட்ட பேசினான். ஆத்துமாட்ட பேசினானா? படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? அவன் ஆத்துமாட்ட அவன் பேசுறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய இருதயத்தில் தாங்களே பேசிக்கொள்கிறார்கள். வாசிக்கலாம் பார்ப்போம். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. 19ஆம் வசனம் படிமா. என் நெஞ்சமே, நல்ல கவனிங்க, என் ஆத்துமாவே, என் நெஞ்சே, என் ஆத்துமாவே, நெஞ்சேன்னு இல்லை, அதில் போட்டிருக்கு. பழைய மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னா, என் ஆத்துமாவே, ஆத்துமாவே, உனக்கு பல்லாண்டு வேண்டிய, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்களை, வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. நீ ஓய்வெடு, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏதோ 1000 வருஷம் இருக்க போற மாதிரி நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிதானங்க? சத்தமா சொல்லுங்க. அதனுடைய விளைவு தான் பாருங்க. ஆலயங்களை சுற்றி கூட குவார்டர் பாட்டில் கிடக்குது. ஏன்? கடவுள் இருக்கிறாருங்கிற மனநிலை இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு இல்லை. பெருசுக்கும் இல்லை, இது சிறுசுக்கும் இல்லை. ஆண்டவரா இருக்காரா? அவர் இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன் இன்னைக்கு? அதனால தான் அவன் நினைக்கிறான், கடவுள் எங்கே இருக்கிறாரு, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? ஆலயத்து வாசல்லே உட்காந்து குடிக்கிறவன்லாம் இருக்கான். ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய ஆண்டவருடைய ஆலய பிரசன்னத்தில் துணிச்சலோடு குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன நினைப்பு? கடவுள் அது ஏதோ கற்பனை அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கடவுள் இருந்தா பார்த்துக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கடவுளை சமாளிக்கலாம் நினைக்கிறான். நல்ல கவனி. ஒருவேளை இந்த உலகத்தில் வேணா யாருக்காவது கிம்பளம் கொடுக்கலாம். அப்படிதானே? சார் ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க சார், விட்டுருங்க சார். 500 வச்சுக்கோங்க சார், விட்டுருங்க சார். ஆனால் ஆண்டவர் வரும்போது நீ எப்படிலாம் நினைச்ச முடியாது, தப்பிக்கவே. நீ அவருக்கு கொண்டு போய் என்ன கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. அதனால தான் சொல்றாரு, இவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சொன்னா, உண்டேன், உண்பேன், குடிப்பேன், என் நெஞ்சமே இன்பத்தில் திளைத்திடு என்பேன் என்றான். என் ஆன்மாவே இன்பத்தில் திளைத்திடு. ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பான். எல்லாரும் சொல்லுங்க, உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பான். 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிடலாம். கட்டிடலாமா? கட்ட முடியுமா? 1000 கோடி கட்டலாங்க. இந்தியாவுடைய ஒரு பணக்காரருடைய வீட்டு 4700 கோடி ரூபாயாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 4700 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கலாம். 5000 கோடி ரூபாய் செலவழிச்சு கல்யாணம் முடிச்சிருக்கலாம் மகனுக்கு. எத்தனை கோடி? 5000 கோடிக்கு மேலே தான், குறைவுலாம் இல்லை. சரி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை என்பது கடவுள் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் செஞ்சுட்டோங்க. ஆனால் நீ உசுரோடு இருக்கணும்ல, நீ உசுரோடு இருக்கணும்ல, உன் ஜீவன் இருக்கணும்ல, உன் ஆத்மா பாதுகாக்கப்படணும்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு? சதையா ஆன்மாவா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு முதல்ல விளக்கம் தேவை. நீங்க சதையா ஆன்மாவா? இப்போ நான் இருக்குன்னா வச்சுக்கோங்க. என் பேர் என்னது? சொல்லுங்கம்மா. ஜேம்ஸ். ஏசுவன் ஜேம்ஸ். சரி, இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. என்னை வந்து யாராவது பிரதர் ஜேம்ஸ் அப்படின்னு தட்டி எழுப்புவீங்களா? சொல்லுங்க. அப்படி எழுப்பீங்களா யாராவது? எங்கப்பா இருக்கு? அங்கே இருக்கு. அவர் போய் அதுவாயிரும். பக்கத்தில் கை சொல்லு. அவர் போயிட்டு அதுவாயிட்டு.
அவர் அப்படிங்கிறது போய் என்ன ஆயிட்டு எங்கெங்க இருக்கு? அங்க இருக்குங்க. அப்ப நீ யாரு? ஆன்மா. சொல்லுங்க, நீ யாரு? ஆன்மா. ஏமா சொல்லு, நீ யாரு? ஆன்மா. சகோதரியே, உன் பேர் இருக்க, என் பேர் ஜேம்ஸ் இருக்குல்ல. இந்த ஜேம்ஸுங்கிறது இந்த உடலுக்கு இல்லை, இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். கை தட்டு பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் நம்ம ஆன்மாவை இழப்பான். தன்னுடைய ஆன்மாவை இழந்து போனால் அவனுக்கு கிடைக்கும். அது அதற்கு ஈடாக அவன் எதை கொடுக்க முடியும்? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? உன் ஆன்மாவை இழந்துட்டா அந்த ஆன்மாவுக்கு ஈடாக ஒரு 1000 கோடியை வச்சாலும் கிடைக்குமாங்க? சொல்லுங்க பிரதர், கிடைக்குமா? நல்லா கவனிக்கணும். காசு பணமெல்லாம் அப்படியே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கட்டின வீடு இருக்கும், நீ செஞ்ச நகை இருக்கும், உடுத்தின எல்லாம் இருக்கும். ஆனால் நீ இருக்கணும். இந்த உலகத்தில் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறது அவருடைய கிருபை. கைத்தட்டு பார்ப்போம். அந்த கிருபையினால தான் உட்கார்ந்துட்டு எந்திக்கிற. அந்த கிருபை இன்னும் உன் மேலே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபை இருக்கிறதுனால நம்ம பிழைச்சிருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்ப அந்த கிருபை இன்னும் ஏன் கொடுக்கிறாரு? ஆண்டவர் இந்த ஒரு 7 நாளை குருவானவர் மூலமா ஏற்படுத்தியிருக்கார். எதுக்கு? இதுவும் தேவனுடைய கிருபை. தேவன் உனக்காக இதயத்தை திறந்திருக்காருங்கிறதுக்கு அறிகுறி. கை தட்டு பார்ப்போம். உங்களை நேசிக்கிறார், இந்த மக்களை நேசிக்கிறார். என் ஜனத்திற்கு நான் எப்படியாவது என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் என்று தேவனே இந்த காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஐயா, இந்த நாள் உனக்குரிய நாள். ஆமென். சகோதரனே, இந்த நாட்கள் உங்களுக்குரியது. இந்த நாட்களில் நம்முடைய ஊரை தூய்மைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீ தப்பா எடுத்துக்கிறாங்க. இந்து சகோதரில் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாமா? அவங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பாருங்க, சில எல்லாத்தையுமே நல்ல காரியங்கள் இருக்குது. சில கிராமங்களுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அவங்க கொடை இல்லைன்னா அவங்க திருவிழா ஏதாவது ஒன்றுனா கையில் ஒரு கையில் கட்டியிருப்பாங்க. என்னது? காப்பு கயிறு. ஒரு மஞ்சள்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க. என்ன அர்த்தம்? அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க, சுத்தபத்தமாக இருப்பாங்களா? சொல்லுங்க. அவங்க ஊரில் குடியோ எந்த போதைப் பொருளோ நடமாட கூடாது. ஊரில் முழுசும் ஒரு சுத்தமாக இருக்கணுங்கிற ஒரு முறையை அவங்க கொண்டு வர்றாங்க. ஏங்க, அவங்களுக்கு பைபிள் தெரியாதுங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் கொடுக்கப்படல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் வழிபாட்டில் அவர்களுடைய கடவுளை வழிபடுறதுல கூட அவங்க எப்படி இருக்காங்க? சொல்லுங்க. எத்தனையோ இந்து சகோதரர் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இவ்வளவு நாள் இந்த உண்மை தெய்வத்தை என்ன செய்யல, நான் வழிபடாமல் விட்டுருக்கேன்னு நினைச்சி நான் வருந்துகிறேன்னு இன்னைக்கு பைபிள் எடுத்த எத்தனையோ கிறிஸ்தவர்களான சகோதரர்கள் இன்னைக்கு பைபிளை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய அன்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். ஆனால் இத்தனை வருஷம் பரம்பரை கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான் நாம. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த திருவிழா தயாரிப்பாக நம்ம ஊர்ல எல்லைகளில் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய பெயரால் சுத்தங்களை, தூய்மையை நீங்கள் ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அங்கங்க உட்கார்ந்து குடிக்கிறவெல்லாம் குடிப்பழக்க விட்டு நல்ல கவனிங்க. இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும், நீ செய்கிற ஒவ்வொரு தப்பான பாதைகளையும் கடவுள் பார்க்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு இது உகந்தது அல்லன்னு உன் இருதயத்தில் எழுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க இந்த செல்வந்தான மாதிரி ஏதோ ஆன்மாவே நல்ல குடித்து இன்புற்று இருன்னு சொல்லிட்டு நினைச்சிடாத. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பெயரும்பா. ஆத்மா பெயரும். அந்த ஆத்மாவுக்கு ஈடா எண்ணத்தை கொடுக்க முடியும்? ஒன்னும் கொடுக்க முடியாது. அண்ணன் எப்ப ஜாவான், தின்ன எப்ப காலியாவுன்னு அடுத்த காத்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உலகத்துல நீங்க ரொம்ப நினைச்சிட்டு கூடாது, ஐயோ
அப்பா என்னைய என் பையங்கள்லாம் ரொம்ப உள்ளங்கையில் தூக்கி வச்சிருக்காங்கன்னு. உள்ளங்கையில் தூக்கி வச்சிருக்கிறதே உன்னை கீழே போடுறதுக்கு தான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை தூக்கி வச்சிருக்கிறதே கீழே போடுறதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம், அவருடைய அன்பின் வல்லமையை நாம் தேட வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு நாம் ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாவீது ஆண்டவர் மேல வைத்திருந்த பற்று, ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த சிநேகத்தை பாருங்க. சில சங்கீதத்தின் வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு நல்லா எடுத்துக்கொள்ளுங்களேன். சங்கீதம் திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் குறிச்சுக்கோங்க. சங்கீதம் திருப்பாடல் 27ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் படிங்கம்மா. நான் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்வேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை அவரது கோவிலில் அவருடைய திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆமென். ஆமென். 4 காரியம் ஜெபம் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம் என்ன? நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற நாமெல்லாம் நிறைய விண்ணப்பத்தோட வருவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பம் கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா ரூட்டை மாத்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கிடைச்சா பாப்போம், கிடைக்கலையா ரூட்டை மாத்து அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சரி, ஆனா நம்ம விண்ணப்பங்கள் நிறைய இருக்கு. வேலை கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இது கிடைக்கணும், நிறைய இருக்கு. ஆனா தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பம் பண்ணார். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றேன். என்ன விண்ணப்பம் தெரியுமா? உம்மை நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்கணும். கை தட்டுங்க பாப்போம். எங்க குடியிருக்கணும்? ஆண்டவரின் இல்லத்தில். சொல்லுங்க, எங்க குடியிருக்கணும்? ஆண்டவரின் இல்லத்தில். ஆண்டவருடைய இல்லத்துல வாழ்நாளெல்லாம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்நாளெல்லாம் நீ எங்க இருக்கணும்? ஆண்டவருடைய இல்லத்தில். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீ எங்க இருக்கணும்? ஆண்டவரோட இல்லத்துல குடியிருக்கணும். தாவீது சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய ஆசை, என் விருப்பம் என்னது சொல்லுங்க. நமக்கு பூசை, ஞாயிற்றுக்கிழமை பூசை, 1 மணி நேரம் பூசையில் ஒரு 2 நிமிஷம் பிரசங்கம் கூடினாலே நிறைய பேருக்கு தலை சுத்திருது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, சாமி மாத்திரை போடணும், சாமி சாமி வயசானவங்க, சாமி சாமி எத்தனை சாமி. ஆனா அதே இது சீரியல் பார்க்கும்போது ஒருத்தையும் இறங்கி சாவ மாட்டேங்கிய. போரணி பேசி எவ்வளவு செத்து போயிருக்கியா? மொத்தமா சொல்றேன், ஒன்னே சொல்லலப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கைய பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் கூடனா பாதி பேர் எந்திரிச்சு போயிருந்தான், இவருக்கு வேற வேலை இல்லைன்ட்டு. ஏன்? கடவுளுடைய வார்த்தை நமக்கு அந்த அளவுக்கு சலிச்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் மீது நமக்கு நேசம் இருந்தால் தாவீத மாதிரி நம்மளும் சொல்லுவோம், என் வாழ்நாளெல்லாம் எங்க குடியிருப்பேன்? ஆண்டவருடைய இல்லத்துல நான் குடியிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அடுத்து சொல்றாரு, ஆண்டவருடைய இல்லத்துல குடியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய அழகை நான் காணணும். நான் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றேன்? ஆண்டவருக்கு எதுக்கு? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? சொல்லுங்க, எதுக்கு வர்றோம்? வந்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்னதான் திருவிழா கொண்டாடினாலும், என்னதான் வைங்க, எல்லாம் வர்றவங்க அவங்கவுங்க சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது வரை வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. முழு பூசை, முழு திருப்பலியில் பங்கெடுக்காமல் நீங்கள் எடுக்கிற நற்கருணை, நல்ல கவனிங்க, ஆண்டவர் நற்கருணை, ஆண்டவர் என்ன, அதில் ஆண்டவர் தான் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நற்கருணை ஆண்டவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது
நீங்களே கேள்வி கேளுங்க, இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? பிரைஸ் தி லார்ட். ஒரு குரூப் 4 இல்லைனா குரூப் பி அப்படின்னா எக்ஸாம் போகிறாங்களா? சொல்லுங்கள், எக்ஸாம் இருக்குதா? இருக்கு. எக்ஸாம் ஹாலுக்கு பாதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் போக விடுவாங்களாமா? போக முடியாது. எப்போ போக விடுவாங்களா? விட மாட்டாங்க. விடுவாங்களா? விட மாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்க 10th 11th 12th எக்ஸாம் எழுதுறாங்க. சார், நான் தான் இந்த ஊரில் உள்ள அப்படிப்பட்ட ஆள், அதனால என் பிள்ளைய உள்ளே அனுப்புங்க. நீ யாரா வேணாலும் இரு, உன் பிள்ளைய உள்ளேயத சொல்லுங்க முடியாது. ஆனால் என்ன நிலைமை? வாசலில் ஒரு ஃபாதர் பெரம்போடு நின்னா நல்லாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மிந்தி வாடிப்பட்டியில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வாடிப்பட்டி தொடங்கின காலம், அந்த காலம் நாங்கள் போய் தொடர்ந்து ஊழியம் செய்து அங்கே அந்த தியானங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ ஃபாதர் மரியஜான்னு ஒரு ஃபாதர் இருந்தார். என்ன பண்ணுவார்னா, காலை பூசை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னன்னா, பூசை ஆரம்பிக்க போகுதுன்னா தொட்டு கும்பிட்டுக்கிட்டதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. மாதா பவனி தொட்டு கும்பிட்றதுக்கு ரோஜா பூ வாங்குறதுக்கு வரிசையாக அனுப்பிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நிப்பாட்டிடுவார். பூசை ஆரம்பிக்க போகுதுன்னா 1/4 மணி நேரத்துக்கு உள்ளே இருக்குன்னா இரு, வெளியே போனால் போயிரு. ஏன்னா 1 மணி நேரம் கேட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் கேட்டை திறப்போம். உள்ளே வர்றவன்லாம் வந்துரு அப்படின்ட்டு கேட்டு எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆயிரும், பூட்டிடுவாங்க. லேட்டாக வரவெல்லாம் கேட்டுக்கு வெளியே இருந்து நினச்சிக்கோ, பூசை பார்த்துக்கோ. அதுக்காகவே மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? க்யூவில் நிற்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த காலத்தை நான் நினச்சி பார்க்குறேன். க்யூவில் நிற்பாங்க, வரிசையில் முண்டிக்கோ நிற்பாங்க, உள்ளே ஓடி போய் இடத்த பிடிப்பாங்க. ஆனால் இப்போமா அங்கேயே மாறி போச்சு. திறந்த மடம் மாதிரி வர்றான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 ஒரு நிமிஷம் சாமியை பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் 10,000 கொடுக்குறான். ஆனால் இங்கே தெய்வம், நான் தான்ப்பா இருக்கேன், நான் ஏறும் போயிட்டு வர்றேன், எனக்கு வேலை இருக்குது, கறி வாங்கணும், மோர் வாங்கணும், தயிர் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு தன்னையே முழுவதும் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவருடைய இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவருடைய திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். ஜெபம் பண்றாரு, கடவுளை தேடுகிறாரு, ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருக்கணுங்கிறாரு, அவருடைய அழகை ரசிக்கணுங்கிறாரு, அவருடைய திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம் என்று நீங்க வருவீங்கன்னா அவருடைய ஆலயத்தின் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருடைய முகத்தை தேடுவதில் உங்களுக்கு என்ன இருக்கணும்? அக்கறை இருக்கணும். அவருடைய அழகை ரசிப்பதில் காணணுங்கிறதுல அக்கறை இருக்கணும். அவருடைய திருவுளம் என்ன, என் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதில் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், சங்கீதம் 84:1 எடுத்து பாருங்க. படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. படிங்க பாப்போம். ஆண்டவரே, எத்தனை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக கை தட்டுங்க பாப்போம். யாருடைய முற்றத்துக்காக? ஆண்டவருடைய கோவில் முற்றத்துக்காக ஏங்கி தவிக்குது. தேவனுக்காக உங்க குடும்பம் திறக்கட்டும். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தேடுகிற அறிவு வளரட்டும். உங்க குடும்பத்தில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனப்பான்மை வளரட்டும். உங்க குடும்பங்கள் இயேசுவை சார்ந்திருக்கட்டும். உங்க குடும்பங்கள் ஆண்டவருக்கு பணி செய்வதில், ஆண்டவரை தேடுவதில் அக்கறை உள்ள குடும்பங்களாக மாறட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, என் குடும்பத்தில் யாருக்கு முக்கியத்துவம்?
ஆண்டவருக்கு என் தேவனுடைய ஆலயத்துக்கு, என் தேவனுக்கு முன்பாக நானும் என் வீட்டாரும் ஒன்றாக போய் சேருவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 42ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது நாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நெஞ்சம் யாருக்காக காத்திருக்குது? ஆண்டவருக்கு. சொல்லுங்க, யாருக்காக காத்திருக்குது? ஆண்டவருக்காக. அதனால தான் சங்கீதம் 63:1, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக, என் உள்ளம் உமக்காக ஏங்குகின்றது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி உங்க இருதயம் உயரணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தில் தேவனை தேடுகிற தேடுதல், ஆண்டவரை தேடுகிற தேடுதல் உயர வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும், நானும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நானும் என் பிள்ளைகளின் உம்மை வாஞ்சிக்க வேண்டும், உம்மையே தேட வேண்டும், தேட வேண்டும். என் குடும்பம் உமக்கு சொந்தமாக வேண்டும். குடும்பம் உமக்கு சொந்தமாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது தாகம் கொண்ட இந்த தாவீது ஒரு சிறப்பான கருத்தை தன் மகனுக்கு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த தாவீதுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், ஆண்டவர் மீது அன்பு கொண்ட தாவீது பாவத்தில் விழுந்த போது கூட அவன் மனுஷன் கையில விழாம ஆண்டவர் கையில போய் விழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே உமது முன்னிலை இருந்து என்னை தள்ளி விடாதையும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு இந்த பகுதியில என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லி நீ உன்னை ஒப்புக்கொடு, ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப எனக்கு அருள்தாரும்னு கேளு, ஆண்டவரே இந்த தீய பழக்கங்கள் எனக்கு வேண்டாம்னு முடிவிடு, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தாவீது தன் மகனுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். என்ன தெரியுமா? நீங்கள் வாசிங்க, 1 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிக்கிறீங்களா? 1 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையாகிய கடவுளை அறிந்து முழு மனதோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு அவருக்கு ஊழியம் செய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு ஊழியம் செய்? ஆண்டவருக்கு. உன் கடவுளாகிய ஆண்டவரை அறிந்து நீ அவருக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆர்வமிக்க உள்ளத்தோட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, ஆண்டவரை தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப யாருக்கு ஊழியம் செய்யணும்? உங்க குடும்பம் யாருக்கு சொந்தமாகணும்? ஆண்டவருக்கு. பிரதர் சொல்லுங்க, யாருக்கு சொந்தமாகணும்? ஆண்டவருக்கு சொந்தம். பாவத்துக்கு சொந்தமாகணுமா? தீமைக்கு சொந்தமாகணுமா? இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைங்க யாருக்கு சொந்தமாகறாங்க சொல்லுங்க. ஒரு சமீபத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் சொல்றாரு, இங்க படிக்கிற பிள்ளைங்கள் அநேகர் என்னமோ சொல்றாங்க, கூல் லிப்பா என்னமோ சொல்றாங்களே, என்னது ஒரு சின்ன பாக்கெட் வெள்ளை கலர்ல பிள்ளைங்க போடுறாங்களாம், என்னதுமா புளிப்பா கூல் லிப்புன்னு என்னமோ சொல்றாங்க, அதை போட்டு வந்துருதானா, போட்டா வாடையே தெரியாதான், ஒன்றும் தெரியாது. ஆனால் எப்படி இருக்கான்? அப்படியே மக்கு மாதிரி நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த திட்டினாலும் தெரியல, ஒன்றுமே புரியல. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேரண்ட்ஸுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. கூல் லிப். என்ன கூல் லிப்? அதை பத்தி நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, கேன்சர் வரும். என்ன வரும்?
இதெல்லாம் எங்க இருந்து பழகுறாங்க? எங்க கணேஷ் போடுறான், போதைப் பொருள்லாம் போடுறான், இதெல்லாம் எங்க இருந்து பழகுறான்? உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்களாம் நல்லா கவனிச்சு பாருங்க, தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு. எங்க இருந்துங்க போதைப் பொருள் பழகுறான்னு ஒரு தம்பி அந்த சமீபத்தில் கேட்டேன். டேய் என்னடா ஏன்டா அந்த பழுதுன்னு? எங்க அம்மா என்ன காசு கொடுத்து அப்பாவுக்கு வாங்கிட்டு சொல்லுவாங்க. எங்க அம்மா காசு கொடுத்து சொல்லுங்க எங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு சொல்லுவாங்க. பிரதர் நீங்க கெட்டதுங்கிறீங்க, கெட்டதை எங்க அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பாங்களா? அவன் கேட்டான். பக்கத்தில் கை கொடுத்து கேளு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. கெட்டதை அப்பாவுக்கு அம்மா காசு கொடுத்து வாங்கி கொடுப்பாங்களா? கொடுப்பீங்களா? ஒரு கட்டு செய்தி பிடி வாங்கிட்டு வா, ஒரு வில்ஸ் ஃபில்டர் வாங்கிட்டு வாளே. அவன் என்ன நினைக்கான்? 50 பச்சை மிளகாய் வாங்கிட்டு சொல்ல மாதிரி. ஒருவேளை இது அப்பாவுக்கு தேவைப்படும் போல குழம்புக்கு. ஒருவேளை அப்பா இதை போட்டாதான் அம்மாவை அடக்குறாரு. ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பா கட்டிங் போட்டாதான் அம்மா பயப்படுறாங்க, அதனால நான் என்ன செய்யறேன், ஒரு கட்டிங் போட்டுக்கிறேன். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு சொந்தமாகணும்னு சொல்லி தேவனுடைய வசனம் இருக்குது. இன்னைக்கு நானும் என் வீட்டார் எதுக்கு சொந்தம்? என்னெல்லாம் போதை இருக்குதோ, என்னெல்லாம் பாவம் இருக்குதோ அதுக்கு. இங்க இருக்கிற அம்மாக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கு, எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. ஏன் நீங்களாம் நினைக்க கூடாதா? நான் சமீபத்தில் ஒரு கிராமத்தில், நம்ம கடற்கரை கிராமம், அந்த ஊரில் குடிப்பம் போர்டே வச்சிருக்கிறாங்க. இங்கே சூதாட்டம் கிடையாது, குடிப்பழக்கம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணாங்க? நிறைய இந்த மாதிரிலாம் நம்ம மாதிரி தான் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. முடிவில் ஊரில் உள்ள பெண்கள்லாம் திரண்டு போய் வாசலில் உட்காந்துட்டாங்க. ஊரில் பெண்கள் நினைச்சா எல்லாம் முடியுமாம்மா? அன்பியம்லாம் பெண்கள்லாம் நினைங்க. எங்க பகுதியில், எங்க தெருவில், எங்க பக்கத்தில் எங்க பிள்ளைங்க அழிஞ்சு போகாதபடி இந்த காரியத்துக்கு இடம். முடிவில் என்ன, உறுதியான ஒரு தெளிவுக்குள்ள வந்தாங்க. இப்போ எந்த குற்ற செயல்களோ தவறுகளுக்கோ அந்த ஊரில் இடமில்லை. குடிக்கிறவன் இருக்கான், ஆனால் குடிக்க மாட்டான், ஊரில் வச்சு குடிக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களுக்குலாம் வீரியம் வேண்டாமா? உங்கள் பிள்ளைங்க கெட்டு போகிறத குறித்து உங்களுக்கு கவலை இல்லை? உங்க குடும்பங்கள் அழிந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு கவலை இல்லையா? கடவுளாய் ஆண்டவர்கிட்ட திரும்புவோம். ஆண்டவருக்கு பிரியமான பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக மாறுவோம். தாவீது தன் மகனுக்கு சொன்னது போல, ஆண்டவரை தேடு, ஆண்டவரை முழு உள்ளத்தோடு தேடு, முழு மனதோடு தேடு, அவரை நீ அறிந்து அவருக்கு ஊழியம் செய். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் ஒரே ஒரு வசனத்தோடு இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்கம்மா. யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. எனக்கு தொண்டு செய்வோர், எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்றட்டும். ஊழியம்னா என்னம்மா? ஆராதனைனா என்ன சொல்லுங்க? ஆராதனை என்ன? ஆண்டவரை நீங்கள் தொழுவது, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது அவரை பின்பற்றுவது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை வழிபடுவது, ஆராதிப்பது, பணி செய்வது என்றால் அவரை ஃபாலோ பண்ணுவது. யாரை ஃபாலோ பண்ணணும்? யாரை பின்பற்றணும்? சொல்லுங்க, யாரை பின்பற்றணும்? உங்க குடும்பம் யாரை பின்பற்றணும்? ஆண்டவரை பின்பற்றணும். நீங்க யாரை பின்பற்றணும்? ஆண்டவரை. உங்க பிள்ளைங்க யாரை பின்பற்றணும்? ஆண்டவரை பின்பற்றணும். நம்ம ஊர், நம்முடைய மக்கள் யாரை பின்பற்றணும்? ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யோவான் நற்செய்தியில 10ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, என் ஆடுகள் என் சப்தத்திற்கு செவி கொடுக்கும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஆடுகள் என்ன செய்யும்?
என்னுடைய சப்தத்துக்கு. அதனால தான் பாருங்களேன், அதில் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 14:15 நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. 16ஆம் வசனம் சொல்லுது, நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும், அவையும் என் குரலுக்கு செவி சாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை வழிபடுவது என்பது என்ன? அவரை பின்பற்றுவது. சொல்லுங்க என்னது? நீங்க யாரை பின்பற்றணும்? ஆண்டவரை பின்பற்றணும். இந்த நாள் நீங்க யாரை பின்பற்ற போறீங்க? ஆண்டவரை பின்பற்றணும். வெறும் உலக வழக்கமா இல்லைன்னா உண்மையுள்ள இயேசுவா? வெறும் கொண்டாட்டமா இல்லை என்றால் கொண்டாட்டத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கிற இயேசுவையா? வெறும் உங்கள் கண்களால் காண்கிற காட்சிகளா இல்லை இருதயத்தை தொடுகிற இறைவனுடைய பிரசன்னமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு வழிபாடும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபை நமக்கு எப்படியாயிலும் கடவுளை தேட வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆமென், ஆமென். நல்ல ஆண்டவரை பின்பற்றுவேன், ஆண்டவருக்கு என்னை என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுவோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். தயவு செஞ்சு எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். உங்கள் குடும்பத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குங்க. சகோதரர்கள், வெளியே இருக்கிற நண்பர்கள், இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நான் இந்த நாட்களிலே, இந்த 7 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம்முடைய குடும்பங்கள் இறைவனுக்கு சொந்தமாகட்டும். இந்த நாள் நம்முடைய குடும்பங்களை இயேசுவுக்கு சொந்தமாக்கும்படி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மக்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கும்படி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஊரில் இருக்கிற எல்லா பாவ அநீதிகளுக்காகவும் மன்னிப்பு கேட்போம். 2 கைகளை விரித்துக் கொள்வோம், கண்களை மூடுவோம். பொது வெளிகளிலே போதைப் பொருள் மதுபானங்களை, அந்த பக்கம் அப்படி போங்க, பாலத்தில் குடிக்கிறாங்க, இந்த பெரிய கிரவுண்டில் குடிக்கிறாங்க, சுற்றி முதி கடற்கரை தொழில் செய்கிற இடத்துலையும் குடிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், காலையில் போனால் ஒரு 1000 பாட்டில் அள்ளலாம் போல. சில சகோதரிகள் சொல்கிறாங்க, பிரதர் எங்கள் வீட்டு முடுக்கில் கூட குடிச்சிட்டு கிடக்கிறாங்க. சில பிள்ளைங்க அதை எடுத்து மோந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா, பெரியவர்களே, பண்பாளர்களே, மனசாட்சியுள்ள மனிதர்களே, அநீதிகளை விட்டு மனம் திரும்புவோம். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற எல்லா அக்கிரமங்களுக்காகவும் கைகளை விரித்து மன்னிப்பு கேட்போம். இந்த ஜெரிக்கோ பிரேயர், எரிக்கோ சுத்தப்படுத்தும் விடுதலை தருகிற இந்த ஜெபம், ஆண்டவர் சொன்னார், இன்று உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். இந்த பகுதியில் செய்யப்பட்ட எல்லா பாவங்களுக்கும், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், எல்லா தீமைகளையும் நினைத்து கைகளை விரித்து ஒப்புக் கொடுப்போம். எல்லா பாவங்களும் எல்லா தீமைகளும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் கர்த்தாவே. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும், எங்களுடைய குடும்பத்தில், நாங்கள் வாழும் பகுதிகளிலும், உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களுக்காகவும், அநீதிகளுக்காகவும் அநீதிகளுக்காகவும்
நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவை நீர் சிந்திய இரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களுடைய குடும்பத்தின் நிலைக்கால்களிலும் பூசப்படுவதாக. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவர் மீது இறங்கி வரட்டும். ஒவ்வொரு மீதும் இறங்கி வரட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது திரு இரத்தத்தினால், உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்கள் பிள்ளைகள் கழுவப்படுவார்களாக. சின்ன வயதிலேயே தவறான காரியங்களை பின்பற்றக்கூடிய எம் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவர் மீதும் வெளிப்படுத்தியருளும். அல்லேலூயா, ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினால் என்னை என் குடும்பத்தையும் ரட்சித்தருளும், மீட்டருளும். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். எல்லார் கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆண்டவரே, உம்முடைய திரு இரத்தத்திற்குள்ளாக என்னை என் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்கு எதிராக இருக்கிற சாத்தானின் எல்லா விதமான கட்டுகளும் எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா பாவ சாப கேடுகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரெண்டு கைகளை சரசல வைப்போம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். அந்த நம்பிக்கையோடு சரசல கை வைத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் தீமைகளையும் அகற்றி இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களின் ஆதிக்கத்திலிருந்தும் பரிபூர்ணமான விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசாண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, தேவ மாதாவுடைய திருவிழாவுக்கு தயாரிக்கும்படியாக எங்கள் குடும்பங்கள் பாவங்களையும் பாவ வழிமுறைகளையும் தீமைகளை விட்டு மனம் திரும்பி உமக்கு பிரியமுள்ள பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா அந்தகார இருள்களும் சாத்தானின் தொல்லைகளும் தீமைகளும் எங்களை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பகுதியில் உள்ள எல்லா வீடுகளையும் ஆசீர்வதிக்கிறோம். மந்திரவாத கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், பொல்லாத ஆவிகள், எல்லா விதமான மன குழப்பத்தை உண்டாக்குகிற சத்துருவின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டி நரகத்திலே தள்ளப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். வல்லமையும் கிருபையும் நன்மையும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.